எனக்கு இதயம் உண்டு, அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இன்றும் இறங்கிடும் இறைவன் இருப்பதனால் இங்கு அனைவருக்கும் வாழ்வு உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. கடவுளின் கருணையுண்டு, அந்த கருணைக்கு உருவம் உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிர், அதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. அவர் உருவத்தில் உதித்தெழும் உயிர், அதனால் எங்கள் உள்ளத்தில் உவகை உண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. இரவினில் தீபம் உண்டு, இந்த இல்லத்தில் ஒளியும் உண்டு. எங்கள் இருதய அன்பு விழித்திருந்தால் இந்த இரவிலும் காவலுண்டு. எங்கள் இருதய அன்பு விழித்திருந்தால் இந்த இரவிலும் காவலுண்டு. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே. புனித மார்க் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். இயல் 8 இறை வாக்கியங்கள் 27 முதல் 30 வரை. இயேசு தம் சீடருடன் பிலிப்பு செசரியாவை சார்ந்த ஊர்களுக்கு புறப்பட்டுச் சென்றார். வழியில் அவர் தம் சீடரை நோக்கி, நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம், சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும், வேறு சிலர் எலியா எனவும், மற்றும் சிலர் இறைவாக்கினருள் ஒருவர் எனவும் சொல்கின்றனர் என்றார்கள். ஆனால் நீங்கள் நான் யாரென சொல்கிறீர்கள் என்று அவர் அவர்களை கேட்க, பேதுரு மறுமொழியாக, நீர் மெஸ்ஸியா என்று உரைத்தார். தம்மை பற்றி எவரிடமும் சொல்ல வேண்டாம் என்று அவர்களிடம் அவர் கண்டிப்பாய் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்புக்குரிய எமதருமை சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையின் ஒரு முக்கியமான நிகழ்வாக
இப்பொழுது நாம் வாசிக்க கேட்ட இந்த நற்செய்தி வாசகத்தினுடைய நிகழ்வு அமைந்திருக்கின்றது. தாம் இவ்வுலகிற்கு வந்த பிறகு தம்மை பற்றி உலகம் என்ன சொல்கின்றது, தம்மை பற்றி தம்மோடு இருந்த சீடர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள விரும்புகின்றார் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. முதலிலே பார்க்கின்ற பொழுது உலகத்தின் கருத்தை ஆண்டவர் அறிய விரும்புகின்றார். மக்கள் இயேசுவை எப்படி பார்க்கிறார்கள்? சிலர் அவரை யோவான் எனவும், சிலர் எலியா எனவும், வேறு சிலர் மற்ற இறைவாக்கினர்கள் ஒருவர் என்றும் நினைத்தார்கள். இந்த கருத்துக்கள் எதை குறித்து காட்டுகின்றன என்று பார்க்கையிலே, மக்கள் இயேசு கிறிஸ்துவை ஒரு முக்கியமான மனிதராக பார்க்கின்றார்கள், ஒரு இறைவாக்கினர்களாக, ஒரு புரட்சியாளராக பார்க்கின்றார்கள். ஆனால் அவர்கள் அவரை கடவுளாக பார்க்கவில்லை. ஆம், அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, மக்கள் அவரை கடவுளாக பார்க்கவில்லை, மாறாக வரலாற்றிலே இடம் பிடிக்கின்ற வேறொரு நபராகத்தான் பார்க்கின்றார்கள். இது உலகத்தின் பார்வையாக இருக்கின்றது. அதன் பிறகு இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து கேட்கின்றார். அந்த சீடர்கள் ஒருவரான பேதுரு தன்னுடைய நம்பிக்கையை அறிக்கையிடுகின்றார். நீரே எங்கள் மெஸ்ஸியா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரணமான மனிதனாக மட்டுமல்லாமல் கடவுளாகவும் அறிக்கையிடுகின்றார், ஏற்றும் கொள்கின்றார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்கின்ற அந்த நபர்கள் அவரை எந்த அளவிற்கு அறிந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதற்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக நாம் பார்க்கையிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பேதுரு சொன்ன வார்த்தையை கேட்டுவிட்டு இதை யாருக்கும் சொல்ல வேண்டாம் என்று சொல்லி அவர்களை கட்டாயப்படுத்துகின்றார். ஏனெனில் தன்னை இறைமகனாக ஆண்டவர் வெளிப்படுத்தி கொள்ள விரும்பவில்லை. ஏனெனில் மக்கள் அவரை தவறாக புரிந்து கொள்ளக்கூடும். மேலுமாக அவர் சிலுவையில் இறந்து உயிர்த்தெழுந்த பின்னே அவர்கள் புரிந்து கொள்வார்கள் என்பதையும் தெரிந்து கொண்டுதான் ஆண்டவர் இந்த ஒரு பதிலை கொடுத்திருக்கின்றார். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இதோ நற்கருணை ஆண்டவர் முன்பாக இருக்கின்ற நாம் எப்படி ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருக்கின்றோம்? நாம் அனைவருமே கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள். பிறப்பு முதல் இறப்பு வரை நாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்றோம். ஆனால் எந்த அளவிற்கு நான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை புரிந்தவனாக இருக்கின்றேன்? ஆம், சற்று சிந்தித்து பார்ப்போம். உலக கொண்ட கருத்தை போல இவர் ஒரு இறைவாக்கினர், ஏதோ ஒரு வரலாற்று காலத்திலே வந்த ஒரு நபர் என்று நினைத்து கொண்டிருக்கின்றேனா? அல்லது கடவுள் தம் ஒரே மகனை இவ்வுலகிற்கு அனுப்பியிருக்கின்றார், அந்த இறைமகன்தான் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து அவரில் விசுவாசம் கொண்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சற்று சிந்தித்து பார்ப்போம். ஏனெனில் நாம் அதை சிந்தித்து பார்க்கின்ற பொழுது நாம் உண்மையாகவே நாம் அவர் மீது கொண்டுள்ள அன்பையும் பற்றுதலையும் வெளிப்படுத்துவோம். இல்லையெனில் ஏதோ ஒரு நிகழ்வாக, ஏதோ யாரோ ஒருவராக நாம் அவரை விட்டு பிரிந்து செல்வோம் என்பதையும் நாம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இதோ அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ நம்மோடு பேசுகின்றார். நாம் ஒவ்வொருவரையும் பார்த்து கேட்கின்றார், நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள்? சிறிது நேரம் அமைதியாக சிந்தித்து பார்ப்போம். என் ஆண்டவர் யார்? இயேசு கிறிஸ்து யார்? எனக்கு ஒரு நண்பனா? எனக்கு ஒரு தாயா? எனக்கு ஒரு தந்தையா? அல்லது எனக்கு ஒரு சகோதரனா? அல்லது என்னுடைய வாழ்க்கையிலே யாராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் என்பதை சிந்தித்து பார்ப்போம். அப்படி சிந்திக்கின்ற பொழுது நாம் ஒவ்வொருவருக்கும் தன்னையே முழுவதுமாக வெளிப்படுத்துகின்றார். ஆராய்வோம். ஆராய்ந்து பார்த்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இன்னும் அதிகமாக அன்பு செய்து நம்முடைய வாழ்க்கையில் முக்கிய நபராக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வோம். ஆமேன்.
பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். பகைமை உள்ள இடத்தில் பாசத்தை வளர்க்கவும். வேதனை நிறைந்த மனதில் மன்னிப்பு வழங்கவும். கலக்கம் அடையும் வாழ்வில் நம்பிக்கை ஊட்டவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே. தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். தளர்ச்சி ஓங்கும் பொழுது மனதிடம் தழைக்கவும். இருளே சூழும் வேளை ஒளியை ஏற்றவும். துயரம் வாட்டும் நேரம் உதயம் காணவும். அமைதியின் தூதனாய் என்னையே மாற்றுமே.
நின்று அவர்களுக்கு அப்பம் அளித்தீரே. இனிமேலாம் கண்ணலத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உம் திருவுடல் திரு இரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் தூய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் தலைவணங்கி இறைவனின் ஆசீரை பெறுவோம்.